ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு புது ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து இப்போ நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி செட்டப் பண்ண போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போய் பார்க்கலாம். எஸ், இதுதான் அந்த ப்ராடக்ட். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் M2 Pro சிப்பு வித் இது வந்து ஒரு 10 கோர் CPU. ரேம் பொறுத்த வரைக்கும் 16 GB யூனிஃபைடு மெமரி கொடுத்துருக்காங்க. SSD வந்து பார்த்திங்கன்னா 512 GB SSD ஸ்டோரேஜ் வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து GPU என்னென்னு பார்த்தீங்கன்னா 16 கோர் GPU வித் 16 கோர் நியூரல் இன்ஜின் இதுவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஆப்பிள் M2 Pro சிப்போட பேஸ் மாடல் தான் இது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,29,900 rupees. டிசைனை பொறுத்த வரைக்கும் மேக் மினி அப்படின்ற பேருக்கு தகுந்த மாதிரி 7.5 ஸ்கொயர் இன்ச்சில் வந்து ஒரு காம்பாக்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பாக்ஸில் அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல், ஆப்பிள் ஸ்டிக்கர், அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கான பவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிஃபோர் கனெக்டிவிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டிக்கர்ஸை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த மாடலோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா M2 Pro மாடல் வந்து பார்த்திங்கன்னா 4 Thunderbolt 4 போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஈத்தர்நெட் கார்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா HDMI போர்ட் இருக்குது. USB-A போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 USB-A போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பவர் கேபிளை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பவரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் பவர் பட்டன் ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் இது வந்து ஒரு டெஸ்க்டாப் வெர்ஷன் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா இதுக்கு மவுஸ் அண்ட் கீபோர்டு வந்து நம்மக்கிட்ட செப்பரேட்டாக தான் நம்ம வந்து வாங்கிக்கணும். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற லாகிடெக் மவுஸ் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கீபோர்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக் யூசர்ஸ்க்கு வந்து விண்டோஸ் கீபோர்டு அவ்வளோவா வந்து மேட்ச் ஆகாது. சம் கீஸ் வந்து மேட்ச் ஆகாது. ஸோ தட் நான் வந்து ஆல்ரெடி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆப்பிள் கீபோர்டு வந்து என்கிட்ட இருக்குது. மேஜிக் கீபோர்டு வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ அதையும் வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டெஸ்க்டாப்போடு நம்ம வந்து மேக் மினியோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஆப்பிள் மேஜிக் கீபோர்டு. வாவ், வேறு லெவல். கீபோர்டு கலர் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பேஸ் கிரே. பட் இப்போ மேக் மினி பார்த்திங்கன்னா இது வந்து சில்வர் கலர் மட்டும்தான் இந்த வருஷத்துலேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் கலர் மேட்ச் ஆகாது, பட் ஓகே தான். இந்த பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கீபோர்டுக்கு சார்ஜ் பண்ணுற கேபிள் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் வந்து யூசர் மேனுவல் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் வழக்கமாக கொடுக்குற அந்த ஐட்டங்கள். ஸோ இந்த மேஜிக் கீபோர்டு பார்த்திங்கன்னா இது வந்து வயர்லெஸ் கீபோர்டு தான். இது சார்ஜிங்காக இந்த கொடுத்துருக்குற இந்த கேபிளை வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த மேக் மினியோட இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம மேக் மினியை வந்து கீபோர்டு அண்ட் மவுஸை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேவும் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதுக்கு சில பேசிக் செட்டிங்ஸை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணணும். செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி ஆர் ரீஜியன் அதை செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ ஏன் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணோம்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐக்ளவுடு அக்கௌண்ட்லாம் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐடி வந்து நம்ம வந்து போட்டு லாகின் பண்ணணும். இந்த லாகின் பண்ணும்போது என்னன்னா நம்ம டிவைஸ் வந்து நம்மளோட ஆப்பிள் ஐடியில் வந்துட்டு ரிஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி அந்த மற்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த ஆப்பிள் ஐடியிலேருந்து தான் வந்து நமக்கு வந்து எடுத்துப்பாங்க. க்ரியேட் கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்டு, இது வந்து நம்ம லாகின் பண்ணுற யூசர் அக்கௌண்ட்டு, அது வந்து சிஸ்டமோடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஜோன். நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால நம்ம சென்னையை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் செட்டிங்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஓஎஸோட மேக் ஓஎஸ்னுடைய ஹோம் ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும்.
ஸோ லெஃப்ட் மோஸ்ட் கார்னரில் இருக்கிற இந்த ஆப்பிள் லோகோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து அபவுட் திஸ் மேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். அந்த மெனு கிளிக் பண்ணால் இந்த சிஸ்டமுடைய கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் மற்றது எல்லாமே வந்து அந்த மெனுவில் இருக்கும். அதுலேருந்து நம்ம வந்து செட்டிங்ஸை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அபவுட் திஸ் மேக் அப்படின்ற ஒரு மெனுவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டேப்பில் இந்த சிஸ்டமுடைய கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். நேம், நம்ம கொடுத்த நேமு, அப்புறம் வந்து இது என்ன CPU வந்து ஆப்பிள் M2 Pro அப்படின்றது இருக்குது, மெமரி வந்து 16 GB அப்படின்றது இருக்கும், சீரியல் நம்பர் இருக்கும், நான் இப்போ வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வாரண்ட்டி டீட்டெயில்ஸ். ஸோ இந்த வாரண்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இந்த ஆப்பிள் ஐடியோட லிங்க் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் மேக் ஓஎஸோடைய வெர்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்கோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றது 512 GB ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து நம்ம சிஸ்டம் மெயின் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஜென்ரல் டேப்பில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். கீபோர்டோட F4 கீயை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து டேஷ்போர்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து எல்லா அப்ளிகேஷனுமே லிஸ்ட் ஆகிருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கும் போகும். ஸோ என்ன அப்ளிகேஷன் வேணுமோ அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து டேப் பண்ணிவிட்டு இல்லை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேக் மினியை வந்து நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதனுடைய கனெக்டிவிட்டிஸ், கீபோர்ட், மவுஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஓஎஸை வந்து நம்ம வந்து பூட் பண்ணி டிஸ்பிளேல நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துட்டோம். ஸோ பேசிக் செட்டிங்ஸும் சிலது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டம், நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர், எனக்கு தேவையான ஆப்ஸ்லாம் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதெல்லாம் முடிஞ்சால் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.